செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியா வெறும் பயனாளர் அல்ல, அதன் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் படைப்பாளி என ஓபன் ஏஐ நிறுவனத்தின் CEO சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு துறையின் உலகளாவிய அடையாளமாக திகழும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் CEO சாம் ஆல்ட்மன் டெல்லியில் நடைபெற்ற எக்ஸ்பிரஸ் அட்டா நிகழ்வில் பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியா தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் மட்டும் முன்னணியில் இல்லை, அதை உருவாக்குவதிலும் வியக்கத்தக்க வேகத்தில் வளர்ந்து வருகிறது என புகழாரம் சூட்டினார். ஏஐயால் வேலைவாய்ப்புகள் பறிபோகுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சாம் ஆல்ட்மன், வேலைச்சூழலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் எனவும், ஆனால் மனிதர்களின் படைப்பாற்றலுக்கு ஒருபோதும் அழிவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் முன்பை விட இன்னும் ஆக்கப்பூர்வமான புதிய வேலைகள் உருவாகும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக செவிலியர் பணி போன்ற மனித உணர்வுகளும் அரவணைப்பும் தேவைப்படும் வேலைகளை ரோபோக்களால் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்று சாம் ஆல்ட்மன் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். கால்குலேட்டர் வந்தபோது கணிதம் மாறவில்லை, அதேபோல் ஏஐ வந்தாலும் மாணவர்கள் சிந்திக்கும் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர கல்வி அழியாது எனவும் சாம் ஆல்ட்மன் தெளிவுபடுத்தினார். தனது நிறுவனத்தின் ChatGPT ஒரு சிறந்த தொழில்நுட்ப உதவியாளராக இருக்குமே தவிர எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது போன்ற வாழ்க்கை தத்துவங்களை கேட்க தான் அதை ஒருபோதும் நாடமாட்டேன் என்றும் சாம் ஆல்ட்மன் நகைச்சுவையாக தெரிவித்தார். டாடா குழுமத்துடன் இணைந்து ஏஐ உட்கட்டமைப்பை மேம்படுத்தப் போவதாகவும், ஸ்டார்கேட் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பிரம்மாண்ட தரவு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட சாம் ஆல்ட்மன், இந்தியா விரைவில் உலகின் மிகப்பெரிய ஏஐ சந்தையாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.